ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி HTML கோடிங்ஸை பயன்படுத்தி ஒரு இமேஜை எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ஓபன் பண்ணி நான் ரன் பண்ண போறேன். அதனால நான் எந்த லொகேஷன்ல வச்சிருக்கேனோ அந்த லொகேஷனுக்கு முதல்ல போய்க்கிறேன். முதல்ல நான் அதுக்காக என்ன பண்றேன்னா, நம்மளுக்கு எந்த இமேஜை நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை எந்த லொகேஷன்ல நீங்க ஃபைல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே லொகேஷன்ல நீங்க அந்த இதை ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணீங்க. நான் என்ன பண்றேன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு இமேஜை நான் இந்த இதே லொகேஷன்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் அதனுடைய இமேஜ். இப்ப இந்த இமேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல நான் ரன் பண்ண போறேன். அதனால என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம் முதல்ல ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நான் இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓபன் வித் நோட் பேட் அப்படின்றதெல்லாம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நோட் பேட்ல தான் ப்ரோக்ராம் போட்டு காமிக்கிறேன். அதனால வழக்கம் போல என்ன பண்றோம், HTML அப்படின்னு கொடுக்குறோம், ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், பாடியை ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம். நம்மளுக்கு நமக்கு டைட்டில் ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த டைட்டில் நம்ம புரியறதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா HTML இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது H2 அப்படின்ற ஒரு சைஸ்க்காக இந்த சைஸ்ல கொடுத்துருக்கேன். எந்த சைஸ் தான் கொடுக்கணுமா, H1 H2 தான் கொடுக்கணுமா அப்படின்ற தேவையில்ல. உங்களுக்கு என்ன நம்பர் தேவைப்படுதோ அந்த நம்பர்ல இங்க கொடுத்துக்கலாம். அப்புறமேல நம்மளுக்கு பேராகிராஃப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற தெரியறதுக்காக என்ன பண்றேன்னா HTML images are defined with image tag அப்படின்னு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்படிதான் வேணுமா அப்படின்றது தேவையில்லை. இந்த இதுல நான் என்ன பண்ணிடுறேன், HTML image tag அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணி சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி பண்றப்ப ஏன் போட்டு HREF அப்படின்னு கொடுத்தோமோ அதே மாதிரி இமேஜ் யூஸ் பண்றப்ப இமேஜ் IMG SRC அப்படின்றத கரெக்டா கொடுக்கணும். இந்த இமேஜ் SRC அப்படின்னு கொடுத்தா நம்ம இமேஜை எடுத்துக்காது. அப்புறமா நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல நீங்க இமேஜோட நேம் என்ன வச்சிருக்கீங்களோ அந்த இமேஜோட நேம இங்க மென்ஷன் பண்ணணும். எங்க மென்ஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம காமனா செய்யக்கூடிய தப்பி நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப இமேஜை கொடுத்துட்டேன். இப்ப ஹைட் எவ்வளவு இருக்கணும், வித் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஹைட்டை ஹைட் இங்கேயும் வித்த இங்கேயும் நம்ம கொடுக்குறேன். சரியா? இப்ப நான் ப்ரோக்ராம ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா HTML இமேஜ் அப்படின்னு ஹெட்டிங்ல வந்துருது. HTML இமேஜ் இமேஜ் டேக் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் இந்த சைஸ் என்ன கொடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இமேஜ் வருது. இப்ப உங்களுக்கு இந்த இமேஜோட சைஸை வேரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்டோட அளவையும் வித்தோட அளவையும் மாத்தணும். இந்த இடத்துல ஹைட்டை நான் என்ன பண்றேன், கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். அதனால 9 மினிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைல சேவ் பண்றேன். நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸா நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்கதை நான் முதல்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்ணிட்டு நான் திரும்ப ஓபன் பண்றப்ப எனக்கு இமேஜ் இப்படி வருது. இப்ப இமேஜ
நான் இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்றேன். இதை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இந்த இதுல 200க்கு பதிலா அங்க வந்து 900 கொடுத்தாங்கல்ல, இந்த இடத்துல நான் 600 அப்படின்னு நான் மாத்துறேன். மாத்திட்டேன். ஃபைல சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆயிடுச்சு. அப்புறம் மேல நான் என்ன பண்றேன், திரும்ப அந்த இமேஜ் அப்படின்றத திரும்ப டபுள் கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன இமேஜ் கொடுத்தோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இப்ப இன்னொன்னு காமனா எல்லாரும் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்ற சொல்றேன். இப்ப இந்த ஹைட்ன்ற கொடுத்தோம்ல, வித் இது ரெண்டுல எதா ஒன்ன நம்ம கொடுக்கலனாலும் நம்மளுக்கு அவுட்புட் வராது. நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நான் திரும்ப நமக்கு தேவைப்படும், அதனால காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்ப இத டெலீட் பண்ணிடுறேன். ஃபைல சேவ் பண்றேன். சேவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த டேகையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், திரும்ப அதே இதை ஓபன் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இமேஜோட இது வந்து இப்ப இது மாதிரி நமக்கு கிடைக்குது. பொதுவா என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஹைட்டோ வித்தோ நான் கொடுக்கலன்னா இந்த இடத்துல இமேஜ் வராது. ஹைட் எவ்வளவு வித் எவ்வளவு நான் கொடுக்கலன்னா வராது. இப்ப ஹைட்டை நான் ரிமூவ் பண்ணேன். இந்த இடத்துல வித்தை ரிமூவ் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். இப்ப நமக்கு இன்னும் பெருசாகுது. யூஸ்வலா வந்து என்ன ஆகும்னா, ஹைட்டோ வித்தோ நம்ம மென்ஷன் பண்ணாட்டி நம்மளுக்கு அவுட்புட் வராது. சரி, சில சமயத்துல ஏன் வரல, நம்ம பிராக்டிக்கலா மண்டே உடைச்சிட்டு இருப்போம். ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு நமக்கு புரியாது. அது ஏன் என்ன காரணம் அப்படின்றது பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் மெயின் ரீசன். ஹைட்டோ வித்தோ நமக்கு சரியா கொடுக்காட்டி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இமேஜ் வராது. நிறைய பேர் பிராக்டிக்கல்ல போயிட்டு வந்து இங்க எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணியே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சேஞ்சஸ் பண்றது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். இல்லைன்னு தெரியாது. இந்த சைஸை பத்தி நான் வந்து ஒரு தனி வீடியோவாவே நான் போடுறேன். பர்சன்டேஜை பயன்படுத்தி போடுறத நான் இதுல வந்து நம்ம ட்ரை பண்ணி ஏதாவது வருமா அப்படின்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இதுல நம்மளுக்கு வந்து எந்த வித எரரும் நம்மளுக்கு காமிக்கிறேன். ஆனால் வேற ஒரு லொக்கேஷன்ல வச்சுட்டு இந்த லொக்கேஷன்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல 1 by 1 வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றேன். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ.